ஹாய் ஹலோ வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ். இன்றைக்கி நம்ம தாஜ் ஹெர்பல்ஸில் பார்க்க போகிறது ஒன்றும் இல்லை 2 இல்லை 5 மூலிகைகள் அடங்கிய ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான அருமையாக ரிசல்ட் தரக்கூடிய இந்த பாடி வாஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன். 700 கிராம் நம்ம மூலிகைகள் இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டர் எடுத்துக்கிறோம். டிஸ்டில்டு வாட்டரில் 7 மஞ்சிஸ்தா, ரெட் சாண்டல்வுட்டு, லிக்கோரிஸு, குப்பமேனி, அப்புறம் அலோவேரா ஜெல் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். மொத்தம் 5 மூலிகைகளாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். ஃபேஸ் ஏல ஹெர்பல் வாட்டர் 700 கிராம் தேவை, ஏஓஎஸ் 150 கிராம், சிஏபிபி 200 கிராம், 200 கிராம், கொக்கோடி 150 கிராம், கொக்கோ மோனோ 80 கிராம், கிளிசரின் 60 கிராம், அலோவேரா ஜெல் 100 கிராம். ஃபேஸ் பிக்கு உண்டான பொருட்கள் சோடியம் பென்சோயேட் 1 கிராம், ஃபீனக்ஸ் எத்தனால் 10 கிராம், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் 20 கிராம், கோஜிக் ஆசிட் 1 கிராம் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹெர்பல் வாட்டர் இன்ஃப்யூஸ் எப்படின்னா 1 லிட்டருக்கு நம்ம டிஎம் வாட்டர் எடுத்து மஞ்சிஸ்தா 10 கிராம், ரெட் சாண்டல்வுட் 10 கிராம், லிக்கோரிஸ் 10 கிராம், இந்தியன் மெர்க்குரி அதாவது குப்பைமேனி பவுடர் 10 கிராம் சேர்த்து நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம வடிகட்டி தெளிய விட்டு எடுத்துக்குவோம். அப்போ தான் நமக்கு ஜெல்லு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் நமக்கு நரன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். ஒன் லிட்டர் இதுக்கு நெருக்க நமக்கு தேவையில்லை. 1 லிட்டர் தண்ணி எடுத்து 1 லிட்டர் தண்ணி பொருட்களை டிஎம் வாட்டர் எடுத்து அதில் நம்ம இந்த மஞ்சிஸ்தா, ரெட் சாண்டல்வுட், லிக்கோரிஸ், கொப்பைமேனி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தெளிய விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நமக்கு தேவை 700 கிராம் எடுத்துக்கலாம். கொதிக்க விட்டு ஆற விட்டுறணும். ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறும்போதே தெளிய விட்டு அப்படியே தெளிஞ்சதை கலக்கிடாமல் அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 700 கிராம் எடுத்துக்கோங்க. நான் 500 கிராம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 500 கிராம் எடுத்துக்கலாம். நான் 500 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் 1 by 1 அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் டபுள் பாயிலிங்கில் வச்சு நாம் ஏஓஎஸ் 150 கிராம், எடுத்துக்கிறோம். இடிடி சேர்த்துக்கிறோம். சிஏபிபி 200 கிராம், சிஏபிபி உங்களுக்கு
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃபோம் பூஸ்ட் கொடுக்கும். அதுக்கடுத்து கொக்கோடி 150 கிராம். கொக்கோடி அது 150 கிராம் சேர்க்குறேன். அதுக்கடுத்து கொக்கோ மோனோ வந்து 80 கிராம். இப்போ நம்ம சேர்த்துக்கிறது வந்து கிளிசரின் 60 கிராம். கிளிசரின் வந்து 60 கிராம் எடுத்துக்கிறோம். கொக்கோ மோனோ 80 கிராம். இது வந்து 100% பியோர் அலோவேரா ஜெல்லுங்க. இது அலோவேரா ஹைட்ரஸால் அண்டு அலோவேரா எக்ஸ்ட்ராக்டில் பண்ணது, பியோர் எக்ஸ்ட்ராக்டில் பண்ணது. 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் உங்கள்கிட்ட அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் அலோவேரா இருந்தால் அதோட சாறு கூட எடுத்துக்கலாம். அலோவேரா அடித்து மிக்சியில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கோங்க, சேர்த்துக்கலாம். திக்னஸ் ஒன்றும் குறைஞ்சிடாது. ஜெல்லு இருந்தாலும் என்கிட்ட இருந்ததுனால நான் ஜெல்லே எடுத்துக்கிட்டேன், பியோர் ஜெல் இருந்ததுனால. அதையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து அப்படியே டபுள் பாயிலிங்கில் அது கரையட்டும் பொருட்கள் எல்லாம். கொக்கோ மோனோ கரையட்டும், மற்றதெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். கொக்கோ மோனோ தான் கரையணும். கரையிற வரைக்கும் நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணுவோம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி அது கரையிற வரைக்கும் ஸ்லோ குறைச்சி வச்சுக்கோங்க. கரண்ட் அடுப்பில் தான் நான் செய்கிறேன். இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். குறைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கரையட்டும். நம்ம அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம். குப்பைமேனி வந்து நமக்கு முகப்பரு உண்டாக்குற கிருமிகளெல்லாம் அழிச்சிட்டோம். தழும்புகளை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண அது கொஞ்சம் மறைய வைக்கும். குப்பைமேனியோட இது எல்லாருக்கும் தெரியும். அது நமக்கு ஏதாவது ரேஷஸ் இருந்தாலோ இது இருந்தாலோ அதை கூட சரி பண்ணிடும் குப்பைமேனி. இன்னொரு விஷயம், குப்பைமேனியில் வந்து நமக்கு பெண்களுக்கு அன்வான்ட் ஹேர் இருக்கும் இல்லையா, அது கூட சரி பண்ணிடும். அது கூட அதை தொடர்ந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி குப்பைமேனி ஜெல் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது அது குறையும். இது ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் தான். இதில் அந்தளவுக்கு நம்ம ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கும். டெட் ஸ்கின்னை சரி பண்ணி டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இறந்த செல்களை வந்து நீக்கிடும். மென்மையாக வச்சுக்கும், பளபளப்பாக இருக்கும். எண்ணெய் பசையெல்லாம் குறைச்சிடும். ஆக்னி பிம்பிள் வராமல் பாதுகாக்கும். அதிமதுரம் அதே மாதிரி தான். அதிமதுரமும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், சரியான திக்னிங்காக இருக்குது. அதிமதுரமும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். முகப்பரு ஆக்னி வராமல் பாதுகாக்கும். வறண்ட சருமமாக இருந்தால் கூட சரி பண்ணும். நிறம் வந்து ஒரே சீராக வர்றதுக்கு நிறம் மாற கண்டிப்பாக உதவும். வெயில்னால் ஏற்படக்கூடிய கருமை இருக்குல்ல, அது அந்த கரும்புள்ளிகள் டல்லாக இருக்கிற ஸ்கின்னை கூட பிரைட்டாக ஆக்கும்.
இயற்கையாகவே இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் நமக்கு. லிக்கோரிஸ் அதிமதுரம். ரெட் சாண்டல்வுட் அடுத்து ரெட் சாண்டல்வுட்டும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணோம், துளைகளை ஓப்பன் போர்ஸ் சரி பண்ணோம், பாக்டீரியா எதிர்த்து போராடும், பருக்கள் வராமல் பாதுகாத்துக்கிறோம், சன் டர்ன் சரி பண்ணோம். அதோடு சேர்க்குறேன் நம்ம கோஜிக் ஆசிட்டும் அதே மாதிரி தான். நம்ம இப்போ சேர்க்குறது கோஜிக் ஆசிட் சேர்த்துட்ருக்கோம். அதுவும் அப்படி தான் கருமை, கரும்புள்ளி, தழும்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணும், பாக்டீரியா எதிர்த்து போராடும் நமக்கு. மஞ்சிஸ்தா பற்றி கேட்கவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மஞ்சிஸ்தாவும் அதே மாதிரி தான் சரும நிறத்தை ஒரே மாதிரி சீராக வச்சுக்கும். மெலனினை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து மங்கலான கருமையான கரும்புள்ளி மற்றும் பருக்கள் இதெல்லாம் வராமல் கரும்புள்ளி பருக்கள் வராமல் பாதுகாத்துக்குவோம். இதுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. ரத்த ஓட்டத்தையும் ஸ்கின்னில் இருக்க தோலில் இருக்க ரத்த ஓட்டத்தையும் சரி பண்ணும். ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி ஏஜிங், அரிப்பு, தடிப்பு, சிவப்பு, சோரியாசிஸ் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடும். அப்புறம் நம்ம அலோவேரா ஜெல் சேர்த்துருக்கோம். கேட்கவே தேவையில்லை. விட்டமின் சி மற்றும் இ இருக்குது இதில். இதனால் ஆன்டி ஏஜிங் இருக்குது. வறண்ட சருமத்துக்கு வந்து நமக்கு அலோவேரா ஜெல் வந்து அப்படி ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அவ்வளோ ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஈரப்பதத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம். இயற்கையாகவே இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை செஞ்சு முடிச்சாச்சு. நான் pH லெவல் பார்க்குறேன் பாருங்கள். 5 இருக்குது. கரெக்டாக பாருங்கள், நடுவில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். தெரியலன்னு திருப்பி காட்டிகிட்ருக்கேன். 5 இருக்குது. நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு நம்ம ஃபேஸ் ஏக்கு உண்டான பொருட்கள் கரைஞ்சதுமே ஆற வச்சு குளிர வச்சு அதை நம்ம குளிர்ந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பிக்கு உண்டான பொருட்களை நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம pH லெவல் பார்த்துட்டு பாட்டில் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching. God bless you.